இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து ஆக்ஷன் கிளாஸ். ஆக்ஷன் கிளாஸ்னா என்னன்னா, ஆக்சுவலி இது என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு வாய்ஸ் கிளியரா இருக்கா உங்களுக்கு? ஓகே. சோ ஆக்ஷன்ஸ்ன்றது ஒரு கிளாஸ் செலினியம்ல. ஓகே. சோ இந்த கிளாஸை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா, டு பெர்ஃபார்ம் த மவுஸ் ரிலேட்டட் ஆக்ஷன் சொல்லுவாங்க. என்னன்னா ஒரு அப்ளிகேஷன், ஒரு வெப் அப்ளிகேஷன்ல, இதுதான் வெப் அப்ளிகேஷன்னா, இந்த ஒரு வெப் அப்ளிகேஷன்ல என்னால மவுஸை வச்சு என்னெல்லாம் பண்ண முடியும் சொல்லுங்க? என்னெல்லாம் ஆக்ஷன் பண்ண முடியும்? மவுஸ் வச்சு அந்த லிங்க் டெர்ம்ஸ் ஆஃப் சர்வீஸ் பிரைவசி ஸ்டேட்மெண்ட் கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணலாம். ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். கிளிக்ன்றது ஒண்ணு பார்த்துட்டு தானே இருக்கும். வேற என்ன பண்ணலாம்? அந்த டிராப் டவுன் கார்னர் ஆஃப் டாப்ல இருக்குல்ல இங்கிலீஷ் டிராப் டவுன், ஆமா, ஆமா. அதுவுமே எல்லாமே கிளிக். இதுவும் கிளிக் தான். ஆமா, இதுவும் கிளிக் தான். டபுள் கிளிக் பண்ணலாமா மவுஸ் வச்சு? ஆனா கிளிக் பண்ணா ஒன்னும் நடக்காது. இல்ல, அது ஹைலைட் ஆகும்ல. ஓகே. ஓகே, அந்த எலிமெண்ட் ஹைலைட் ஆகும்ல நம்மளுக்கு. அதே வந்து இப்போ இந்த இங்கிலீஷ்ன்றது எதுவுமே இல்ல. அதே நான் ஹோவர் பண்றேன்னா பாருங்க என்ன ஆகுதுன்ட்டு. அண்டர்லைன் ஆகுது அது. இன்னும் சில 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 டைம் என்ன ஆகும்னா, நான் உங்களுக்கு இந்த அமேசான் போயிட்டீங்கன்னா, இந்த ஒரு ஃப்ரெஷ்ன்ற ஆப்ஷன் இருக்கா, அந்த எலிமெண்ட் நான் ஹோவர் பண்றேன், என்ன நடக்குது பாருங்க. எனக்கு ஆப்ஷன்ஸ் டிராப் டவுன்ல காட்டுது. நான் கிளிக் கூட பண்ணல. நான் என்ன பண்றேன்? ஹோவர் பண்றேன். சோ இந்த மாதிரி மெத்தட்ஸ்லாம் நம்ம பார்க்க போறோம். இந்த மவுஸை வச்சு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அண்ட் எப்படிலாம் ஆகுது. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்? கிளிக் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். நம்ம ஆல்ரெடி பார்த்தது தானே கிளிக். ஓகே. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டு டூ மவுஸ் ஹோவர் ஆக்ஷன் சொல்லுவாங்க. மூவ் டு எலிமெண்ட்ற ஒரு மெத்தட் இருக்கு. என்னது? மூவ் டு எலிமெண்ட். மூவ் டு எலிமெண்ட் என்ன பண்ணலாம், நம்மளோட கர்சர் இருக்குல்ல, இந்த கர்சரை வந்து எலிமெண்ட்டுக்கு மேல ஹோவர் பண்ண வைப்போம். அதான் மூவ். சோ இது எப்படி நம்ம பண்றதுன்னா, ரொம்ப ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். நம்ம அதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ஒரு கிளாஸ் இருக்கு நம்மள்ட்ட. சோ இதுலயே மெயின் மெத்தட் போட்டு ஸ்டார்ட் பண்ணலாமா? சோ பிரவுசர் எப்படி இனிஷியலைஸ் பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் வெப் டிரைவர் ஈக்குவல் டு நியூ குரோம் டிரைவர். கரெக்டா? இப்படிதான் வந்து நம்மளோட பிரவுசரை வந்து வெப் டிரைவர் மூலியமா இனிஷியலைஸ் பண்ணுவோம். இப்ப என்ன பண்ணுவோம்? டிரைவர் டாட் கெட் கொடுத்து இந்த ஒரு அமேசான் என்ற ஒரு வெப்சைட்டுக்கு நம்ம நேவிகேட் ஆகும். கரெக்டா? நேவிகேட் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம்? இங்க வந்தாச்சு. இப்ப என்ன பண்ணுவோம்? ஃபைண்ட் எலிமெண்ட். எதை வந்து ஃபைண்ட் எலிமெண்ட் பண்ணும்? இதோ இந்த ஃப்ரெஷ். ஏன்னா இதை ஃபைண்ட் எலிமெண்ட் பண்ணி தான் நான் வந்து மவுஸை வந்து ஹோவர் போறேன். இதுக்கு மேலதான். சரியா? சோ இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கிறேன். சோ என்ன எடுக்கலாம்? எக்ஸ்பாத்ல பெர்ஃபெக்ட்டா உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? எக்ஸ்பாத் டவுட்ஸ் இருக்கா? டெக்ஸ்ட் எக்ஸ்பாத், ஏன்னா அது ரொம்ப முக்கியம். ஓகே, அதனால சோ இங்க பாருங்க, இது ஸ்பான்ன்ற டேக் குள்ள இருக்கு. வெறும் டெக்ஸ்ட் தான் இருக்கு. என்ன பண்ணலாம்? நம்ம டெக்ஸ்ட் எக்ஸ்பர்ட் எடுக்கலாம். நார்மல் எக்ஸ்பாத் எடுக்க முடியாதா? ஏன்? எந்த டேக் நார்மல் எக்ஸ்பாத் எடுக்க முடியுமா? நார்மல் எக்ஸ்பர்ட் எடுக்க முடியும். அப்கோர்ஸ் எடுக்க முடியாது. ஏன்னா இந்த ஒரு டேக் குள்ள ஆட்ரிபியூட்ஸ்லாம் இருக்கும். இங்க பாருங்க, இந்த ஒரு டேக் குள்ள ஆட்ரிபியூட்ஸ் இருக்கு பாத்தீங்களா? ஆட்ரிபியூட் வேல்யூ இதெல்லாம் இல்லவே இல்ல பாருங்க. இருக்குதா? சோ அது இல்லாததெல்லாம் நம்ம என்ன பண்ணோம்? டெக்ஸ்ட் எக்ஸ்பாத் ஃபர்ஸ்ட் காப்பி பண்ணிக்கணும். கண்ட்ரோல் எஃப் டபுள் ஸ்லாஷ் டேக் நேம் ஓபன் ஸ்கொயர் பிராக்கெட் டெக்ஸ்ட் டாட் ஈக்குவல் டு சிங்கிள் கோட்ஸ்குள்ள நம்மளோட காப்பி பண்ண வேல்யூ 1 பர்ஃபெக்ட் மேட்ச். சோ அப்படி இது காப்பி பண்ணிட்டு இப்போ நம்ம எழுத ஆரம்பிச்சலாமா? டிரைவர் டாட் ஃபைண்ட் எலிமெண்ட் பை டாட் டபுள் கோட்ஸ்குள்ள நம்மளோட வேல்யூ கொடுத்து இங்க ஒரு வேரியபிள்ல சேவ் பண்ணிக்கணும். ஃபைண்ட் எலிமெண்டோட ரிட்டர்ன் டைப் என்ன? ஃபைண்ட் எலிமெண்டோட ரிட்டர்ன் டைப் என்ன? ஸ்ட்ரிங். நோ, ஃபைண்ட் எலிமெண்ட் ரிட்டர்ன் டைப் இஸ் வெப் எலிமெண்ட். ஓகே. ஃபைண்ட் பண்றது எதை ஃபைண்ட் பண்ணோம்? வெப் எலிமெண்ட் தான ஃபைண்ட் பண்ண போறோம். சாரி. சோ இந்த ஒரு ஃப்ரெஷ் அப்படின்ற இது என்ன பண்ண போறோம்? நம்ம டாட் கிளிக் கொடுத்தா கிளிக் ஆகும். இது ஆல்ரெடி நமக்கு தெரியும். பை டிஃபால்ட் கிளிக்ன்ற மெத்தட் இருக்கு. பட் நம்ம கிளிக் பண்ண போறது வாட் யூ ஆர் கோயிங் டு யூஸ், யூ ஆர் கோயிங் டு மூவ் டு எலிமெண்ட். சோ அந்த மூவ் டு எலிமெண்ட் பை டிஃபால்ட் டிரைவரோட மெத்தட்ல இல்ல. பை டிஃபால்ட் இந்த மாதிரி யூஸ் பண்ண முடியாது. டாட் மூவ் டு எலிமெண்ட் இருக்கா பாருங்க, இல்ல பாருங்க. அதனாலதான் நம்ம ஆக்ஷன் கிளாஸுக்கு போறோம். சில விஷயம்லாம் நம்மளுக்கு பண்ணணும்னா சில சில கிளாஸ்க்குலாம் நம்ம இம்போர்ட் பண்ணி தான், சில கிளாஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம மெத்தட் யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? சோ அந்த இதுலதான் இந்த ஒரு சின்டெக்ஸை நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் ஆக்ஷன் கிளாஸ். அப்போதான் நம்மளுக்கு மூவ் டு எலிமெண்ட் எல்லாம் யூஸ் பண்ண முடியும். இதுக்குள்ள இருக்கிற ஒரு மெத்தட் இதெல்லாம். ஓகே, அது நம்ம இங்க இது ஆக்ஷன் கிளாஸ் நம்ம இனிஷியலைஸ் பண்ணாதான் நம்மளால இந்த மெத்தட்ல யூஸ் பண்ண முடியும். அதனால இதை இனிஷியலைஸ் பண்ணிக்கலாமா? ஆக்ஷன் ஏசிசி ஈக்குவல் டு நியூ ஆக்ஷன். சோ உள்ள டிரைவரை போட்டுக்கிறேன். ஓகே. சோ இத ஹோவர் பண்ணா நமக்கு என்ன வரும்? இப்போ இம்போர்ட் பண்ண சொல்லும். இம்போர்ட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான் முடிஞ்சு. இப்ப பாருங்க ஏசிசி டாட் மூவ் டு எலிமெண்ட் வரும் பாருங்க. வந்திருக்கா? மூவ் டு எலிமெண்ட். அண்ட் மூவ் டு எலிமெண்ட் எதுக்கு மேல மூவ் டு எலிமெண்ட் பண்ணணும்னு சொல்லணும். இந்த பிராக்கெட் குள்ள நம்ம என்ன பண்ணணும்னா லொகேஷன் கொடுக்கணும். எதுக்கு மேல நம்ம மூவ் டு எலிமெண்ட். ஏன்னா இப்ப மூவ் டு எலிமெண்ட்னா என்ன பண்ணணும்னா சிம்பிளா எங்க வேணா இதோ இங்க போய் மூவ் பண்ணும், இங்க போய் மூவ் பண்ணும், எங்க வேணா நம்ம சொல்லணும் டிரைவருக்கு இங்க போய் மூவ் பண்ணு. அதுக்குதான் நான் இந்த ஒரு எக்ஸ்பாத் எடுத்து வச்சிருந்தேன். இப்போ இதை கொடுத்துட்டு டாட் பெர்ஃபார்ம் ரொம்ப முக்கியம் ஆக்ஷன் கிளாஸ்ல. டாட் பெர்ஃபார்ம் கொடுக்காம நீங்க எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா எல்லாமே பெர்ஃபெக்ட் தான், ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. பட் ஆக்ஷன்ஸ் எதுவும் நடக்காது. ஆக்ஷன் கிளாஸ்ல டாட் பெர்ஃபார்ம் பண்றது ரொம்ப 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 முக்கியம்.
ஓகே, சோ இவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. இப்ப பாருங்க என்ன நடக்குதுன்ட்டு. நான் எதுவுமே பண்ணல, என் மவுஸ் அப்படியே தான் இருக்கு பாருங்க. நடந்திருக்கா? Yeah. அங்க போயிட்டு ஹோவர் ஆயிருக்கா நம்மளுக்கு. So இதுதான் Mm-hmm. மூவ் டு எலிமெண்ட். அடுத்த மெத்தட் பார்ப்போமா? அடுத்த மெத்தட் கண்டெக்ஸ்ட் கிளிக் அண்ட் டபுள் கிளிக். கண்டெக்ஸ்ட் கிளிக்னா என்ன? டு ரைட் கிளிக் Right ஆன் த click வெப் on the எலிமெண்ட். button. டபுள் கிளிக்னா டு டபுள் கிளிக் ஆன் த வெப் எலிமெண்ட். ரைட் கிளிக் ஆன் த வெப் எலிமெண்ட்னா என்னன்னா, இந்த வெப் எலிமெண்ட்டுக்கு மேல ரைட் கிளிக் பண்றது. ஆகுதா? இந்த எலிமெண்ட்டுக்கு மேல என்னால கிளிக் பண்ண முடியும். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். அதே மாதிரி ரைட் கிளிக் பண்ண முடியுதா பாக்குறோம். பாப்போமா? சிம்பிள். அதேதான், இதேதான் ஆக்ஷன் கிளாஸ்ல தான் இருக்கும். அதுவும் ஏசிசி டாட் என்னது கண்டெக்ஸ்ட் கிளிக். இங்கேயும் நம்ம சொல்லணும் எதுக்கு மேல ரைட் கிளிக் பண்ணணும் அப்படின்னு Wow. சொல்லி எல்லாத்துக்கும் நம்ம டிஃபைன் பண்ணணும். டாட் பெர்ஃபார்ம் பாருங்களேன், டாட் பெர்ஃபார்ம் இல்லாம நான் வந்து ரன் பண்றேன், எந்த எரரும் வரவே வராது பாருங்க, எரரே காட்டாது. ஆனா என்னன்னா ஆக்ஷன்ஸே நடக்காது பாருங்க. ஏன்னா ஆக்ஷன் கிளாஸ்ல வந்து பெர்ஃபார்ம் பண்றது ரொம்ப 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 இங்க பாருங்க, ஏதாச்சும் நடந்திருக்கா? ரைட் கிளிக் ஆயிருக்கா? ஆகவே இல்லை. Yeah. அதே இப்போ டாட் இதை கன்சோலும் ஓப்பன் ஆகுற எந்த எரரும் இல்ல பாருங்க. Mm-hmm. டாட் பெர்ஃபார்ம் கொடுக்குறேன், இங்க பாருங்க கரெக்டா ஆயிருக்கா? Yeah. ரைட் கிளிக் நம்மளுக்கு ஆயிருக்கா? Right click மேல on, yes. புரியுதா எப்படி நடக்குதுன்ட்டு? இது Mm-hmm. அதே வந்து டபுள் கிளிக்னா ஒண்ணுமே இல்ல, அது நான் சொன்னதுதான். அதே மாதிரிதான் இங்க டபுள் கிளிக் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அதோட வேரியபிள் இது கொடுத்துட்டு டாட் பெர்ஃபார்ம் டபுள், அவ்வளவுதான். இதுதான் ஆக்ஷன் கிளாஸ். ஒண்ணும் இல்ல, மவுஸ் வச்சு நம்ம இன்னொன்னு ரொம்ப முக்கியம், டிராக் அண்ட் டிராப்ன்றது ரொம்ப முக்கியம். டிராக் அண்ட் டிராப்னா என்ன சொல்லுங்க? Drag and drop like ஏதாச்சும் ஒரு text எடுத்து or something இதை எடுத்து அப்படியே டிராக் பண்ணி இங்க போடுறது. கரெக்டா? இதை எடுத்து yeah. அப்படியே நம்ம இங்க போறதா டிராக் அண்ட் டிராப்னு சொல்லுவோம். கரெக்டா? அதான் ஆக்சுவலி அது எப்படி ஒர்க் ஆகும்னா நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஓகே, டிராக் அண்ட் டிராப்னா எப்படி ஒர்க் ஆகும்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, நார்மலா இந்த டிராக் அண்ட் டிராப்ல சிம்பிள் தான். ஒரு எலிமெண்ட் இருக்கும். இது எக்ஸாம்பிள் காட்டலாம் பார்த்தா இது ஒரு எலிமெண்ட் பிளேஸ் ஹோல்டர். ஓகேவா? இது ஒரு இடம், இது நார்மல், இது ஒரு இடம். நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஒரு பிளேஸ் ஹோல்டரை டிராக் பண்ணி இங்க எடுத்துட்டு வந்து வைக்கிறது. இதுதான் டிராக் அண்ட் டிராக் அண்ட் டிராப்ல என்ன ஆகும்னா, இந்த எலிமெண்டோட ஐடி எடுக்கணும், இந்த எலிமெண்டோட ஐடி எடுக்கணும். அந்த ரெண்டு எலிமெண்டோட ஐடி எடுத்து ஃபர்ஸ்ட் இந்த எலிமெண்ட் ஐடியை வச்சு நம்ம என்ன பண்ணணும்னா டிராக் பண்ணி இந்த எலிமெண்ட் ஐடியில போடணும். அது எப்படின்னு நான் உங்களுக்கு ப்ராக்டிகலா காட்டு. பட் அந்த வெப்சைட் ஒர்க் ஆகல, பட் இந்த வெப்சைட்லாம் இருக்கு இதுல டைப். ஓகே, சோ என்ன ஆகும்னா இங்க பாருங்க ரெண்டு எலிமெண்ட் இருக்கு, இது ஒரு எலிமெண்ட், இது ஒரு எலிமெண்ட். ஓகேவா? சோ என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்மளுக்கு இது ஒரு எலிமெண்ட் இருக்கு பாத்தீங்களா, இதை எடுத்து நம்ம இதுக்குள்ள போடுறது. இதுதான் டிராக் அண்ட் டிராப். இப்போ என்ன Okay. பண்ணிருக்கோம்னா இங்க ஒரு எலிமெண்ட் இருந்தது. ஓகே, சோ என்ன பண்ணுவோம்னா இதோட ஐடி இதோட ஐடி என்ன இருக்கு பாருங்க, இதோட ஐடி டிராக் 1ன்னு இருக்கா? Mm-hmm. ஓகேவா? இப்ப அப்படியே காட்டுறேன் நான் உங்களுக்கு, அப்படியே பண்ணி பார்ப்போம். இதோட யூஆர்எல் எடுத்துட்டு போயிட்டு நம்மளோட இதுல பேஸ்ட் பண்ணிக்கலாம். சோ அடுத்தது நான் என்ன பண்ண போறேன்னா, இது என்னது, டிராக் எலிமெண்ட். சோ இதோட ஐடி இருக்கு, ஐடி எடுத்துக்கலாமா? ஓகே, சோ அடுத்தது நான் என்ன பண்ண போறேன்னா, ஆக்ஷன் கிளாஸ் மூலமா ஏசிசி டாட் டிராக் அண்ட் டிராப், இங்க ரெண்டு பாராமீட்டர் நம்ம பாஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஒன்னு டிராக் எலிமெண்ட், இத பாஸ் பண்ணும். இன்னொன்னு டிராப் பண்ற எலிமெண்ட். டிராப் பண்ற எலிமெண்ட் இப்போ இத ஃபைண்ட் பண்ணும், ஏன்னா இதோட ஐடியும் வேணும்னு எனக்கு. சோ div 1 இருக்கு, இது எடுத்துக்கிறேன். சோ இதே மாதிரி இது என்னது, டிராப் எலிமெண்ட். இதோட ஐடி என்ன, div 1ன்னு இருக்கு. ஓகே, சோ இது டிராப் எலிமெண்ட், இது டிராக் எலிமெண்ட், இது டிராப் எலிமெண்ட். கடைசி என்ன கொடுக்கணும், டாட் பெர்ஃபார்ம். ரொம்ப முக்கியம். பாருங்க பண்றேன், இவ்வளவு நாள் லோட் ஆகுது தெரியலையே. ஓகே, நோ சச் எலிமெண்ட் எக்ஸெப்ஷன் ஒன்று இருக்கு, அந்த மாதிரி எலிமெண்டே இல்லைன்னு சொல்றாங்க. டிராக் 1 ஐடி div 1, எத்தனாவது லைன், 17th லைன். இந்த மாதிரி எலிமெண்ட் இல்லைன்னு சொல்றாங்க. ஏன், இதோட ஐடி டிராக் 1, இதோட ஐடி div 1. ஓகே, ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை, நம்ம என்ன பண்ணலாம், டிராக் அண்ட் ஓகே, இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த வெப்சைட் நம்மளுக்கு ஆக்சஸ் ஆகுதா பார்ப்போம். W3 ஸ்கூல்ன்றது ஒரு பெரிய வெப்சைட். அது மேபி அதோட ஐடி விசிபிளா நம்மளுக்கு காட்டாம கூட அவங்க ஹைட் பண்ணி வச்சிருக்கலாம். பட் ஓகே, இந்த ஒரு டெமோ சைட் ஒன்று இருக்கு, அதை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், இதோட ஐடி எடுத்துக்கலாம். ஸோ இதோட ஐடி எதா இருக்கா பாருங்க, ஐடி இல்ல, என்ன இருக்கு, ஓகே, வித் ஹைட் இதெல்லாம் இருக்கு. சரி, ஓகே, நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸ்பாத் எடுத்துக்கலாம். டேக் நேம் ஓபன் ஸ்கொயர் பிராக்கெட் அட் attribute name equal to attribute value should be in the single quote. 1 of 4 வருது. ஆக்சுவலி ஏன் 1 of 4 வருதுன்னா, என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி வித் ஈக்குவல் டு 96 இருக்குல்ல, இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பாத் 4 வாட்டி ஆயிருக்கு, 4 வாட்டி இருக்கு. ஏன்னா இங்க ஒண்ணு இருக்கு, இங்க ஒண்ணு இருக்கு, இங்க, அதனாலதான். அது எப்படி நம்ம யூனிக்கா எடுக்கணும்னா, சிம்பிள், ஒண்ணுமே இல்ல. இப்போதைக்கு என்ன பண்ணணும்னா, இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு 4 வாட்டி இருக்குல்ல, நம்மளுக்கு எந்த இமேஜ் வேணும், இந்த இமேஜ் தானே வேணும். இப்போ சொல்லுங்க, இண்டெக்ஸ் பொசிஷன்ல எந்த இமேஜ் வேணும் நமக்கு,
ஒன்னா, டூவா, த்ரீயா, ஃபோரா? One. ஒன் இல்ல, சிம்பிள். இந்த மாதிரி பண்ணிட்டு ஓப்பன் க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்து ஒன்னு கொடுத்துட்டா போதும். வந்துருச்சா? 1 இல்ல எனக்கு செகண்ட் இமேஜ் வேணும்னா 2. இண்டெக்ஸ் பொசிஷன்ல நம்ம இந்த வேல்யூவை எடுத்துக்கலாம். இதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். இது என்னது? டிராக் எலிமெண்ட் தானே. சோ இப்ப எடுத்தது எக்ஸ் பாத். ஓகே, டிராப் எலிமெண்ட் அதோட டிராப் எங்க இருக்கு? இது எங்க இருக்கு? இங்க ட்ராஷ் இருக்கு. சோ இதுக்கு ஐடி இருக்கு நம்மளுக்கு. சோ சிம்பிள் ட்ராஷ்னு இருக்கு. சோ இது அப்படியே நம்ம ட்ராஷ்னு கொடுத்துடலாம். சோ இது வந்து என்னது? Uh, ஓகே, இது என்னது? ஆக்ஷன் கிளாஸ் வச்சு Action. டிரைவரை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். டிராக் அண்ட் டிராப், டிராக் எலிமெண்ட், டிராக் பண்றது, டிராப் எலிமெண்ட், டாட் ஆகும். பர்ஃபெக்ட். இப்போ இது ஒர்க் ஆகுது. என்ன ஆகும்னா சில சைட்ஸ் வந்து என்ன ஆகும்னா நம்மளுக்கு டைரக்டா எலிமெண்ட் ஆக்சசிபிளா இருக்காது. அது Okay. சம்டைம்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஹைட் பண்ணி, ஏன்னா லைவ் வெப்சைட்ஸ்ல அதெல்லாம் செக்யூரிட்டி பர்பஸ்க்காக பண்ணுவாங்க. பட் பாருங்க இப்ப என்ன ஆகுதுன்னு, அதேதான் சேம் இங்கே தான் பண்ணிருக்காங்க. நோ சச் எலிமெண்ட், அந்த மாதிரி எலிமெண்டே இல்லை. பட் இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சு எப்படின்ட்டு? டிராக் Yeah. எலிமெண்ட், டிராக் பண்ற அந்த ஒரு ஐடி, டிராப்போட ஐடி. இல்ல நான் பாக்குறேன் இன்னும் வேற ஏதாவது சைட் இருந்தா உங்களுக்கு நான் அனுப்புறேன், அதை ட்ரை பண்ணி பாருங்க. சரியா? Okay. ஓகே, சோ இதுதான் மோஸ்ட் ஆஃப் பார்த்தா நம்மளுக்கு செலினியம்ல ஆக்ஷன் கிளாஸ் இவ்வளவுதான். வேற எது இந்த மெத்தட் இருக்காது. அது இன்னும் ஒண்ணு இருக்கு. என்னன்னா கீபோர்ட் ரிலேட்டட் ஆக்ஷன் இருக்கு. கீபோர்ட் ரிலேட்டட் ஆக்ஷன் என்னன்னா ரோபோட் கிளாஸ் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ரோபோட் கிளாஸ். ரோபோட் கிளாஸ் என்ன சொல்லுவாங்கன்னா டு பெர்ஃபார்ம் த கீபோர்ட் ரிலேட்டட் ஆக்ஷன். ஆக்சுவலி இது என்னன்னா இது ஒரு பேக்கேஜ்ல வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. இது மென்ஷன் பண்ணிருப்பாங்க. java.awt பேக்கேஜ். awtனா என்னன்னா நம்ம இது வரைக்கும் கேள்விப்பட்டது இல்ல. awt பேக்கேஜ் இது வரைக்கும் நம்ம வந்து java.lang, java.io, அப்புறம் java.util அதெல்லாம் கேள்விப்பட்டோம். awt என்னன்னா அப்ஸ்ட்ராக்ட் விண்டோ டூல் கிட். இது ஒரு நம்மளுக்கு பேக்கேஜ். சோ இந்த பேக்கேஜ்ல தான் இந்த ரோபோட் கிளாஸ் நம்மளுக்கு சேவ் ஆயிருக்கு. சோ கீபோர்டை வச்சு நீங்க வெப்சைட்ல என்னெல்லாம் பண்ண முடியும்? இது ஒரு வெப்சைட். ஓகே, இது ஒரு வெப்சைட். ஓகே, இந்த வெப்சைட்ல நீங்க கீபோர்டை வச்சு என்னெல்லாம் பண்ணுவீங்க? என்னெல்லாம் பண்ண முடியும் நம்மளால வித்வுட் யூசிங் மவுஸ்? கீபோர்ட் வச்சு டைப் பண்ணலாம், அப்புறம் ஸ்க்ரால் பண்ணலாம் pages. கீபோர்டை வச்சு டவுன் ஏரோ கொடுத்து நீங்க ஸ்க்ரால் பண்ணுவீங்க. கரெக்டா? வெரி குட். வேற ஏதாச்சும்னா லைக் சர்ச் பாக்ஸ்ல டைப் பண்ணலாம். சோ பாக்ஸ், யா அது நம்ம சென்கீஸ் வச்சு பண்றோம். அது விட்டுருங்க. வேற Okay. நம்ம சென்கீஸ் கிளிக் அதெல்லாம் யூஸ் பண்ணாம வேற என்ன பண்ணுவோம்? இப்போ இந்த ரைட் கிளிக், இந்த மவுஸை வச்சு ரைட் கிளிக் பண்ணி இந்த டிராப் டவுனை மவுஸ்ல இப்போதைக்கு நான் என்ன பண்ணுவேன்? இன்ஸ்பெக்ட் என்ன பண்ணுவேன்? மவுஸை வச்சு தான் பண்ணிட்டு இருந்தேன். கரெக்டா? ஆமா. என்ன சொல்றேன்? ரைட் கிளிக் மட்டும் எனக்கு மவுஸால பண்ணும். ஏன்னா இந்த எலிமெண்ட், ஏன்னா கீபோர்ட்ல அந்த ஆப்ஷன் இல்ல எந்த எலிமெண்ட்டுக்கு மேல ரைட் கிளிக் பண்றதுன்ட்டு. சோ மவுஸை வச்சு மட்டும் ரைட் கிளிக் பண்ணிக்கிறேன். கீபோர்டை வச்சு டவுன் போறேன். டவுன் போயிட்டு இன்ஸ்பெக்ட் கொடுக்குறேன். இது ஒரு கீபோர்ட் ரிலேட்டட் ஆக்ஷன் தானே நம்மளுக்கு. புரியுதா? அது ட்ரை பண்ணி அது ட்ரை பண்ணாம நம்ம ஒரு வாட்டி. ஓகே, சோ அது எப்படின்னு பாக்கலாமா? சிம்பிள். ஆல்ரெடி அமேசான்ல கொடுத்துருக்கோம். சோ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த ஃப்ரெஷ்ன்ற ஒரு இது இருக்குல்ல, இது எடுத்துடுறேன். நான் ரைட் கிளிக் பண்ணல எப்ப இருந்தாலும். அதனால ஆக்ஷன் கிளாஸ் இதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். ரைட் கிளிக் பண்றேன். ஏன்னா அப்பவே சொன்னேன் ரைட் கிளிக் பண்றதுக்கு மட்டும் எனக்கு வேணும். நான் கீபோர்ட்ல வந்து ரைட் கிளிக் பண்றதுக்கு எனக்கு அது மாதிரி ஆப்ஷன் இருக்கு. இதுக்கு மேல ரைட் கிளிக் மட்டும் பண்றதுக்கு நான் வந்து ஆக்ஷன் கிளாஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். பட் கீழே போறதுக்கு நான் என்ன பண்ண போறேன்? கீபோர்ட் யூஸ் பண்ண போறேன். சரியா? சோ இங்க பாருங்க, acc டாட் ரைட் கிளிக்கோட என்னது மெத்தட் நேம் என்ன? கான்டெக்ஸ்ட் கிளிக். இதுக்கு மேல பண்ண போறோம்னு சொல்லுங்க. டாட் பெர்ஃபார்ம். பில்டு கொடுக்கலாம், பெர்ஃபார்ம் கொடுக்கலாம். பில்டும் ஒண்ணுதான், பெர்ஃபார்மும் ஒண்ணுதான். சோ பில்டு கொடுத்து பண்ணலாம். சோ அடுத்தது என்ன பண்ண போறோம்னா ரோபோட் கிளாஸ் எடுத்து வரும். அதுக்கு ஒரு சின்டாக்ஸ் இருக்கு. ரோபோட் ஆர் ஈக்குவல் டு நியூ ரோபோட். எல்லாத்துக்கும் ஒரு சின்டாக்ஸ் இருக்கு நம்ம. ஓகே, அது கொடுத்தா என்ன ஆகும்னா இனிஷியலைஸ் இம்போர்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது என்ன பண்ண போறோம்? ஆக்சுவலி இது ஒரு எக்ஸெப்ஷன் கொடுக்கும். ஏன் எக்ஸெப்ஷன் கொடுக்கும்னா நான் சொல்லியிருந்தேன்ல ஒரு பேக்கேஜ்ல இருந்து எடுத்துட்டு வரோம்னு. பேக்கேஜ்ல இருந்து எடுத்துட்டு வரும்போது ஒரு எக்ஸெப்ஷன் வரும். ஏன்னா வெளி பேக்கேஜ்ல இருந்து தான் எடுத்துட்டு வரும். நம்ம நல்ல AWT பேக்கேஜ் வெளி பேக்கேஜ் எடுத்துருவோம். சோ அந்த எக்ஸெப்ஷன் நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். ஏன் ஹேண்டில் பண்ணிக்கிறேன்? ஏன்னா ஹேண்டில் பண்ண மட்டும்தான் இந்த ரோபோட் கிளாஸ் யூஸ் பண்ண முடியும். ஹேண்டில் பண்ணலன்னா என்ன, எனக்கு எரர் தான் வரும். சோ அதனால த்ரோஸ்ன்ற ஒரு கீவேர்ட் ஆட் த்ரோஸ் டிக்ளரேஷன் ஆட் ஆயிடுச்சா? இப்போ AWT எக்ஸெப்ஷனும் கொடுக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு தெரியல நார்மல் எக்ஸெப்ஷனும் கொடுக்கலாம். ப்ராப்ளமே இல்ல. நான் சொல்லியிருக்கேன்ல ஜாவால. இப்போ ஆர் டாட் இப்ப என்ன பண்ணும்னா, இப்ப நல்லா யோசிங்க. ஒரு கீபோர்ட்ல இருக்கிற கீயை பிரஸ் பண்ணணும்னா உங்களுக்கு 2 மெத்தட் தேவை. சரிங்களா? ஒன்னு கீ பிரஸ், இன்னொன்னு கீ ரிலீஸ். கீ பிரஸ் பண்ணுவோம், அதே கீயை ரிலீஸ் பண்ணுவோம்ல. பிரஸ் பண்ணிக்கிட்டே இருந்தா என்ன ஆகும்? இப்ப பாருங்க, அதை பிரஸ் பண்ணிட்டே இருந்தா இது மாதிரி ஆயிட்டே இருக்குமா? என்ன பண்ணும்? எனக்கு பிரஸ் ரிலீஸ், பிரஸ் ரிலீஸ், பிரஸ் ரிலீஸ், பிரஸ் ரிலீஸ். புரியுதா உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்ட்டு? இப்போ ஆர் டாட் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? கீ பிரஸ் யூஸ் பண்ண போறோம். சோ கீ பிரஸ் நம்ம சொல்லணும்ல,
எந்த கீன்ட்டு. ஏன்னா உங்களுக்கே தெரியும் ஒரு 50 கீஸ் இருக்கு நம்ம கீபோர்ட்ல. நம்ம இந்த ஒரு டிரைவருக்கு எந்த கீன்னு சொல்லணும். சோ எந்த கீன்னு சொல்றதுக்கு இந்த ஒரு கீ ஈவென்ட்ன்ற ஒரு கிளாஸ். கீ ஈவென்ட்ன்ற கிளாஸ்ல தான் இந்த கீபோர்ட்ல இருக்க பாத்தீங்க எஸ்கேப் 1 2 3 4 5 6 7 8 9 10 F1 F2 Okay. என்டர் பேக் ஷிஃப்ட் கண்ட்ரோல் ஆல்ட் எல்லாமே அது எல்லாமே இந்த கீ ஈவென்ட்ன்ற கிளாஸ்ல தான் இருக்கு. பை யூசிங் கீ ஈவென்ட்ன்ற ஒரு கிளாஸ்ல வச்சு கீ ஈவென்ட்ன்ற இது பாருங்க கீ ஈவென்ட்ன்ற கிளாஸ் உங்களுக்கு எதுல இருக்கு பாருங்க Java ஜாவா agent. டாட் AWT ஈவென்ட்ல இருக்கு. சோ அது கரெக்ட் தான். So அது டாட் விர்ச்சுவல் கீ இங்க பாருங்களேன் விகே கொடுத்தாலே போதும் எல்லா கீஸும் வந்து இத்தனை கீஸும் யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே கீபோர்டுல இருக்கிறது தான். இப்போதைக்கு நம்மளுக்கு என்ன வேணும் டவுன் Oh, கரெக்டா டவுன் போகணும் நம்மளுக்கு. சோ அதே கீயை நம்ம திரும்பி ரிலீஸ் பண்ணி விடணும். ஏன் ரிலீஸ் பண்ணி விடணும் சொல்றேன் பிரஸ் பண்ணதுக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணதானே அதோட ஆக்ஷன் நம்மளுக்கு நடக்கும். கரெக்டா கீ ஈவென்ட் டாட் விகே அண்டர்ஸ்கோர் டவுன் கரெக்டா. இப்ப பாருங்களேன் இதை நான் ஒரு வாட்டி கொடுத்திருக்கேன் என்ன நடக்குது மட்டும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஓகே எதுவும் நடக்கல இப்போதைக்கு ஏன் தெரியல என்ன இஷ்யூவா இருக்கும். ஓகே பெர்ஃபார்ம் கொடுப்போம் மேபி நம்மளுக்கு இந்த இஷ்யூ கூட நடந்திருக்கலாம். பில்டும் கொடுக்கலாம். ஓகே இப்ப நடந்திருக்கு என்ன நடந்திருக்கு பாருங்க. ஒரு ஃபர்ஸ்ட் இது மட்டும் டவுன் வெரி வந்து குட். release ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஹைலைட் ஆயிருக்கு. எதனால நம்ம ஏன்னா ஒரு வாட்டி ஒரு கீ தடவை கீ ரிலீஸ் பண்ணிருக்கோம் அந்த கீவை கரெக்டா டவுன் கொடுத்துருக்கோம். அப்போ நான் இன்ஸ்பெக்ட் வரணும்னா எத்தனை வாட்டி கொடுக்குற மாதிரி இருக்கும். கீ பிரஸ் கீ ரிலீஸ் கீ பிரஸ் கீ ரிலீஸ் ஆல்ரெடி 5 1 to 6 கொடுத்துட்டேன். times. Yeah. 2 3 3, 4 4, 5 6 பை த 6th டைம் கரெக்டா எனக்கு வந்து இன்ஸ்பெக்ட் வருது. சோ நான் என்ன பண்ணணும்னா இத வந்து 6 டைம்ஸ் கொடுக்கணும். பட் எனக்கு என்னன்னா இது 6 டைம்ஸ் கொடுக்கறதோட என்ன பண்ணா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறீங்க. இத 6 டைம்ஸ் கொடுக்கறதோட ஏன்னா இப்ப நான் என்ன பண்றேன்னா இந்த ஒரு வேலைய ஈச் அண்ட் எவ்ரி டைம் ஐம் ரிப்பீட்டிங் கரெக்டா. ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் ஃபிஃப்த் இன்னொன்னு சிக்ஸ்த். நீங்க பாருங்க the same action I'm doing repeatedly for 6 times. What else I can do to sort out this? என்ன பண்ணா இது சார்ட் அவுட் ஆகும். அதோட கவுண்ட் மட்டும் பிரிக்கணும். வெரி குட். என்ன சொன்னீங்க கவுண்ட் அது என்ன பண்ணலாம் நம்ம ஜாவால பாத்துக்கோங்க. பாருங்க இன்ஸ்பெக்ட் வந்துருச்சா. பட் எனக்கு என்னன்னா ஒரே ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் அங்க நான் என்ன பண்ணிருக்கேன் ஒரே கோட ரிப்பீட் இப்போ ஒரு 6 ஆப்ஷன் இருக்கிறதால 6 வாட்டி கொடுத்தேன். வாட் இஃப் ஐ எம் ஹேவிங் 20 to or 40 ஆப்ஷன்ஸ் இந்த டிராப் டவுன். சோ 40 வாட்டி நான் கொடுத்துட்டு இருக்கணுமா அந்த மாதிரி ரியலி நாட் குட் ரைட். சோ அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னா ஃபார் லூப் கரெக்டா. ஃபார் லூப்ப ஒரு வாட்டி கொடுத்துட்டு இந்த ஆக்ஷன் தான் நடக்கணும்னு சொல்லிட்டு எத்தனை கண்டிஷன்ல நீங்க சொன்னீங்கல்ல கவுண்ட் அவ்வளவுதான் முடிஞ்சு. ஃபர்ஸ்ட் 0 தான் ஸ்டார்ட் ஆகும் கண்டிஷன் செக் பண்ணும் ஒரு வாட்டி எக்ஸிக்யூட் ஆகும் இன்கிரிமெண்ட் ஆகும் திரும்பி 0 தான் ஸ்டார்ட் ஆகும் அந்த மாதிரி ரொட்டேட் பாருங்க வந்துருச்சா. இன்ஸ்பெக்டர் ஹைலைட் ஆயிருக்கா. இப்போ இன்ஸ்பெக்டர் நான் என்ன பண்ணணும் இன்ஸ்பெக்ட் ஓபன் பண்ணணும் என்ன பண்ணணும் கீபோர்டை வச்சு இன்ஸ்பெக்டர் நான் கிளிக் பண்ணணும். ஓகேவா மவுஸை வச்சு இல்ல கீபோர்டை வச்சு எப்படி எந்த கீபோர்டை யூஸ் பண்ணுவீங்க. வெரி குட். என்டர் கொடுத்தா என்ன ஆகும் அதோட டாம் ஸ்ட்ரக்சர் ஓபன் ஆயிடும். பாருங்க எனக்கு ஒரு டவுட் இந்த ஃபார் லூப் குள்ள கொடுக்கணுமா என்டர் இல்லனா இதுக்கு வெளில கொடுக்கணும். வெளியில. ஏன் வெளியில சொல்றீங்க. பிகாஸ் அது உள்ள வந்து அதோட வேலை என்ன எத்தனாவது இதுல போயிட்டு ரிலீஸ் லைக் யூஸ் பண்ணி ரிலீஸ் ஆகணும்ன்றது மட்டும் தான். உள்ள கொடுத்தா என்ன ஆகும் சும்மா சொல்லுங்க. உள்ள கொடுத்தா என்ன ஆகும். உள்ள கொடுத்தா என்ன ஆகும்னா இப்போ அடுத்தடுத்து போகணும். அடுத்தடுத்து போவே போவாது. என்ன ஆயிடும்னா ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து என்டர் கொடுத்துரும். இப்போ என்ன ஆகும்னா 6 வாட்டி இந்த லூப் வந்து நம்மளுக்கு நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா என்டர் சொல்றது கரெக்ட். வெரி குட். சோ ரிலீஸ் கீ ஈவென்ட் டாட் விகே டவுன் அவ்வளவுதான். இப்ப பாருங்க சோ நீங்க என்ன பண்ண ட்ரை பண்ணும்போது விகே டவுன் கொடுக்காதீங்க வேற ஏதாவது ஆக்ஷன்ஸ் கொடுங்க. சும்மா நீங்க டேப் என்டர் அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு கீபோர்ட்ல. என்னாச்சு எதுவுமே நடக்கல. கரெக்டா தான் இன்ஸ்பெக்டருக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு நீங்க திரும்ப அகைன் பிரசன்ட் ரிலீஸ் கொடுத்ததால மேல கீ பிரஸ் கீ ஈவென்ட் ஓகே டவுன் கொடுத்திருக்கேன் என்டர். ஏன் நீங்க சொல்லவே இல்லை இதை நீங்க பார்க்கலையா. ஓகே விகே என்டர் கொடுத்திருக்கேன் பெர்ஃபெக்ட் நடந்திருக்கா. ஓகேவா புரியுதா. இது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா. நீங்க ட்ரை பண்ணும்போது என்ன பண்ணுங்க வேற ஏதா இந்த இதே ஒரு இதுல இதே ஒரு வெப்சைட் இல்ல வேற வெப்சைட்ல என்ன பண்ணுங்க சும்மா வேற ஏதா என்ன பண்ணா வேற டேப் கொடுத்து பாருங்க இல்ல டவுன் கொடுத்து பாருங்க இந்த மாதிரி கீழே போகுதா அப்படின்ட்டு. இப்ப பாருங்க டவுன் எப்படி நீங்க ஒரு டவுன் கொடுக்கும் போதும் அதே மாதிரி தான் அந்த லூப் அதே மாதிரி தான் இது காட்டுறேன். இப்ப அமேசான் வந்த உடனே நான் இதெல்லாம் வேண்டாம் இதெல்லாம் எதுவுமே பண்ணல டவுன் தானே போப்பாரு. சோ இதெல்லாம் எதுவுமே டேட்டா ரோபோட் கிளாஸ் வச்சு
ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், கீ பிரஸ் ஈவென்ட் டவுன் 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 கொடுக்குறேன். என்டர் எதுவும் கொடுக்கல. இப்ப பாருங்களேன், ஆயிருக்கா, டவுன் ஆயிருக்கா நம்மளுக்கு பேஜ்ல இருந்து 1 2 3 4 5 6 1 2 3 4 5 இங்க வரைக்கும் வந்து கரெக்டா. சோ இது மாதிரி தான், இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ்லாம். அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்க, இந்த இது வந்த உடனே டேப் கொடுங்க. டேப் இருக்குல்ல, டேப் கொடுத்து இதை என்டர் பண்ணி பாருங்க. எப்படி சொல்றேன்னா, இது வந்துட்டீங்கல்ல, வந்ததுக்கு அப்புறம் விகே டவுன் கொடுக்காம விகே என்ன கொடுக்கணும், டேப். டேப் ஒரு எத்தனை வாட்டி கொடுக்கறேன்னா, இருங்க, வெப்சைட்டுக்கு வந்த உடனே 1 2 3 ஓகே 6 டைம்ஸ் எங்க வருது பாப்போமா. சோ 6 டைம் நான் கொடுத்திருக்கேன். டேப் என்ன ஆகுது பாப்போம். புரியுதா, கான்செப்ட் புரியுதா உங்களுக்கு எப்படின்ட்டு? ஓகே, இங்க இருக்கு நம்மளோட டிரைவர். இப்ப பாருங்க, வெரி குட், சர்ச் பண்றது. ஓகேவா, அதே வந்து இன்னொரு வாட்டி கொடுத்தா இங்க வந்துரும். இங்க வந்துட்டு நம்மளுக்கு என்ன ஆகும், என்டர் கொடுத்தா நம்மளுக்கு என்டர் கொடுத்தா டிராப் டவுன் வரும். புரியுதா உங்களுக்கு? பட் என்ன டிஃபரன்ஸ்னா, நல்லா கவனிங்க, நான் கீபோர்ட வச்சு வரும்போது எனக்கு டிராப் டவுன் வரல. அதே மவுஸை வச்சு வரும்போது பாருங்களேன், கிளிக்கே பண்ணல, ஹோவர் பண்ணும்போது வந்துச்சு பாத்தீங்களா. இதெல்லாம் ஒரு டிஃபரன்ஸ் நம்மளுக்கு. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நான் டேப் வச்சு போறேன், டேப் வச்சு போகும்போது டிராப் டவுனே வரல பாருங்க. அதே மவுஸை சும்மா நான் மேல வைக்கிறேன் பாருங்க, வருதா ஆப்ஷன். அதே நான் டேப் வச்சு போறேன்னு வச்சுக்கோங்க, கிளிக் பண்ணும், என்டர் கிளிக் பண்ணதான் வருது. இந்த மாதிரி ஒரு டிஃபரன்ஸ். ஓகேவா? சோ இது வரைக்கும் புரிஞ்சுதா உங்களுக்கு? சோ கடைசியா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒண்ணே ஒண்ணுதான், என்னன்னா ஸ்கிரீன்ஷாட். எப்படி நம்ம ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும் செலினியம்ல, ரொம்ப ஈஸி ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறது. எப்படின்னா, இந்த ஒரு வெப்சைட் இருக்கா, சரியா, இந்த ஒரு வெப்சைட்ல நான் என்ன பண்ண போறேன்னா, நான் என்ன சும்மா அசியூம் பண்ணிக்கோங்களேன், இப்ப நம்ம சொன்னதுதான் ஒரு பக். என்னன்னா, நான் டேப் வச்சு இந்த மாதிரி போறேன், எனக்கு இந்த டிராப் டவுன் வர மாட்டேது. என்ன வர மாட்டேது, மவுஸ்ல ஓவர் பண்ணவன வர டிராப் டவுன் எனக்கு டேப் வச்சு போனா எனக்கு அந்த டிராப் டவுன் காட்ட மாட்டேதுன்னு ஒரு எரர். சும்மா ஒரு பக் ரைஸ் பண்ற மாதிரி பண்ணலாம், சரியா. அது நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஸ்கிரீன்ஷாட் எடுக்க போறோம். ஏன் ஃபார் அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும்னு கேட்டீங்கன்னா, ஸ்கிரீன்ஷாட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்போ ஒரு சும்மா நீங்க சென்டென்ஸ்ல எழுதி நீங்க ஒரு டெவலப்பருக்கு அனுப்புறீங்கன்னா, he will ask you some more questions like எங்க இருந்தது, என்ன ஆச்சு. நீங்க ஸ்கிரீன்ஷாட்டை வச்சு கிளியரா இங்கதான் இருந்தது, இது பண்ணும்போது ஆச்சுன்னு கிளியரா நீங்க கொடுத்தீங்கன்னா ஒரு பக், அவன் திரும்ப உங்களுக்கு கேள்வி கேட்க மாட்டான். அண்ட் ஆல்சோ தெர் இஸ் எவிடன்ஸ், கரெக்டா. அது ஒரு எவிடன்ஸ்ல நம்மளுக்கு ஒரு ப்ரூஃப், அங்க ஒரு பக் இருந்தது அப்படின்ட்டு, கரெக்டா. சோ அது எப்படி எடுக்கிறதுன்னா, ஒரு ஸ்கிரீன்ஷாட் எப்படி எடுக்கிறதுன்னு முதல்ல ரொம்ப சிம்பிளா இருக்கும். எப்படின்னா, டேக் ஸ்கிரீன்ஷாட்ன்ற ஒரு இன்டர்ஃபேஸ் செலினியம்ல. என்னது டேக் ஸ்கிரீன்ஷாட்ன்றது ஒரு இன்டர்ஃபேஸ். ஒரு நிமிஷம். கேக்குதா? சோ செலினியம்ல வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறதுக்கு ஒரு கிளாஸ் இருக்கு, என்னன்னா டேக் ஸ்கிரீன்ஷாட்ன்ற ஒரு இன்டர்ஃபேஸ். சாரி, இது ஒரு இன்டர்ஃபேஸ். வெப் டிரைவர் எப்படி சாரி வெப் டிரைவர் எப்படி ஒரு இன்டர்ஃபேஸோ அதே மாதிரி இது ஒரு இன்டர்ஃபேஸ். ஓகேவா? சோ நம்ம மொபைல்ல எப்படி ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுப்போம் கனி? மொபைல்ல கீஸ் பிரஸ் பண்ணி and த்ரீ ஃபிங்கர்ஸ் அப்ல இருந்து டவுன்வர்ட்ஸ் பண்ணி அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ். புரியல. இது நம்ம பவர் பட்டன் அண்ட் வால்யூம் பட்டன் பிரஸ் பண்ணி எடுப்போம் மொபைல்ல, கரெக்டா. அதே லேப்ல எப்படி எடுப்போம், விண்டோஸ் பிளஸ் ஸ்கிரீன்ஷாட் அந்த ஒரு இது இருக்கும், பிஆர்டி ஸ்கிரீன், கரெக்டா. அந்த கீவேர்ட் யூஸ் பண்ணுவோம். நம்ம செலினியம்ல என்ன யூஸ் பண்ண போறோம்னா, கெட் ஸ்கிரீன்ஷாட் அஸ்ன்ற ஒரு மெத்தட். சோ அதுக்கு அவுட்புட் ஃபைல் வந்து ஃபைலா வேணும்னு சொல்லிட்டு சொல்லிடுவோம். சோ இது ஒரே ஒரு லைன் போதும் நம்மளுக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறதுக்கு, அவ்வளவுதான், முடிஞ்சு. வேற எதுவுமே தேவையில்லை. இந்த ஒரே ஒரு லைன் நம்மளுக்கு தேவை, எதுக்கு, ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறதுக்கு. பட் இன்னும் ஒண்ணு நம்மளுக்கு தேவை, நம்ம எடுத்த ஸ்கிரீன்ஷாட்டை எங்க சேவ் பண்ண போறோம்னு நம்ம தான் சொல்லணும். இது வரைக்கும் நம்ம பார்த்திருப்போம், மொபைல்ல எடுத்தோம்னா ஸ்கிரீன்ஷாட் ஒரு ஃபோல்டர், ஸ்கிரீன்ஷாட்ன்ற ஒரு ஃபோல்டர்ல போய் சேவ் ஆகும். அதே வந்து லேப்ல நம்ம ஸ்கிரீன்ஷாட் எடுத்தோம்னா ஸ்கிரீன்ஷாட்ன்ற ஃபோல்டர்ல போய் சேவ் ஆகும். பட் செலினியம்ல வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்தோம்னா நம்மளோட லோக்கல் பாத் கொடுக்கணும், எந்த லொகேஷன்ல போய் சேவ் ஆகணும், என்ன பேர்ல சேவ் ஆகணும், என்ன ஃபார்மேட்ல வேணும். ஏன்னா ஒரு இமேஜ்னாலே உங்களுக்கே தெரியும், ஜேபிஜி, பிஎன்ஜி அந்த மாதிரி ஃபார்மேட்லாம் இருக்கும், கரெக்டா. அந்த மாதிரி ஃபார்மேட் வேணுமா. இப்போ நீங்க எடுக்கிறீங்களா ஸ்கிரீன்ஷாட், உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் 1 ஸ்கிரீன்ஷாட் 2ன்ற நேம் வராது. நீங்க உங்க நேம் கொடுத்து கனி அப்படின்னு கொடுத்து நீங்க சேவ் பண்ண நினைச்சா கூட நீங்க சேவ் பண்ணலாம் செலினியம்ல. அந்த மாதிரி அட்வான்டேஜ் இருக்கு, அதை நம்ம பார்க்க போறோம், சரியா. சோ என்ன பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் சும்மா நம்ம ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான், இது சும்மா ஹைலைட் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த ஹோவர் பண்ணா, இது டேப் வச்சு நான் மூவ் பண்ணா என்னால அந்த ஆப்ஷனை பார்க்க முடியல சொல்லிட்டு ஒரு பக் ரைஸ் பண்ண போறோம். அதுக்கு நான் என்ன பண்ண போறேன், ஃபர்ஸ்ட் ஒரு டேப் 6 வாட்டி கொடுத்து இங்க எடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஸ்கிரீன்ஷாட் எடுக்க போறேன். சோ இதே கிளாஸ் யூஸ் பண்ணிக்கலாமா, ஏன்னா ஆல்ரெடி நம்ம இதை வச்சுட்டு வந்துட்டோம்.
டேப் வச்சு 6 டைம்ஸ் வந்துட்டோம். இப்போ நான் என்ன பண்ணேன், 6 டைம்ஸ் வந்தா சர்ச்சுக்கு போது 7 டைம்ஸ் வந்தாதான் அதுக்கு வரும். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா டேக் ஸ்கிரீன்ஷாட். என்ன சொல்லியிருக்கேன், டேக் ஸ்கிரீன்ஷாட் எடுக்கும்போது எந்த ஒரு கிளாஸ் எந்த ஒரு மெத்தட் யூஸ் பண்ணும்போதும் நம்ம என்ன பண்ணணும், அதோட சின்டெக்ஸ் நம்ம எழுதணும். இந்த சின்டெக்ஸ் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் கண்டிப்பா, சரியா? ஏன்னா இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சு எழுதணும். So, இதுதான். சோ இப்போ tk டாட் என்ன சொன்னேன், get screenshot as. அதோட அவுட்புட் என்ன மாதிரி வேணும் நம்மளுக்கு, அவுட்புட் டைப் டாட் ஃபைலா வேணும், ஃபைலா வேணும் நம்மளுக்கு. அவ்வளவுதான் முடிஞ்சு. இப்போ ஸ்கிரீன்ஷாட் எடுத்த உடனே ஒரு வேரியபிள்ல சேவ் பண்ணிக்கலாமா நம்ம? நான் உங்களுக்கே தெரியும் நான் என்ன சொன்னேன்னு. ஒரு நம்ம எடுத்த ஸ்கிரீன்ஷாட் ஒரு வேரியபிள சேவ் பண்ணாதான் அந்த வேரியபிள் மூலியமா நம்ம லோக்கல்ல போய் சேவ் பண்ண முடியும். கரெக்டா? இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா போய் நம்மளுக்கு சேவ் ஆகாது இல்ல. சோ அதனால இதோட ரிட்டர்ன் டைப் எடுத்துக்கிறேன். ரிட்டர்ன் டைப் எடுத்து ஸ்கிரீன்ஷாட் அந்த மாதிரி. சோ கெட் ஸ்கிரீன்ஷாட் அஸோட ரிட்டர்ன் டைப் பண்ண ஃபைல் ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? சோ அவ்வளவுதான் முடிஞ்சு. என்ன பண்ணிட்டோம், ஸ்கிரீன்ஷாட் எடுத்து முடிச்சாச்சு. இப்ப நம்ம என்ன பண்ணோம், எங்க அந்த ஸ்கிரீன்ஷாட் போகணும் அப்படின்னு டிஃபைன் பண்ணணும். இப்ப பாருங்களேன், என்னோட லோக்கல் ஸ்டோரேஜ் போயிட்டு ஸ்கிரீன்ஷாட்ன்ற ஃபோல்டர்ல இதெல்லாம் டெலிட் பண்ணிடுறேன். இங்க எனக்கு வரணும், இங்க எனக்கு வரணும். சோ அதுக்கு நான் என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் பாத் காப்பி பண்ணிக்கிறேன். இப்ப போயிட்டு நல்லா கவனிங்க, நான் என்ன பண்ண போறேன்னு syntax to save the file in the local file utils.copy file கொடுத்து எந்த வேரியபிள்ல இருக்கும் அந்த வேரியபிள், நம்மளுக்கு எந்த வேரியபிள்ல இருக்கு ஸ்கிரீன்ஷாட், இதோ இந்த வேரியபிள் நியூ ஃபைல் அந்த ஃபைல் லொகேஷன் கொடுத்துட்டா போதும், முடிஞ்சு. அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்ல. ஸ்கிரீன்ஷாட்டோட ஸ்டெப்ஸ் பாருங்களேன், சும்மா நான் கொடுத்து வச்சிருக்கேன் என்னென்ன பண்ணுன்ட்டு. டைப் ஆர் டவுன் காஸ்டிங், இது என்ன சொல்லுவாங்க, டைப் இல்ல டவுன் காஸ்டிங் சொல்லுவாங்க. இது எழுதுறோம்ல, ஏன் டைப் காஸ்டிங் ஆர் டவுன் காஸ்டிங் சொல்றேன் ஆர் ஏன் அப்படி சொல்றோம்னா, இது ஒரு இன்டர்ஃபேஸ் தானே. டேக் ஸ்கிரீன்ஷாட்ன்றது ஒரு இன்டர்ஃபேஸ், கரெக்டா? இன்டர்ஃபேஸ்ன்றது கிளாஸை விட கொஞ்சம் ஒரு படி மேல. டிரைவர்ன்றது என்னது, நம்ம கிளாஸோட ரெஃபரன்ஸ், கரெக்டா? சோ இதுவும் ரெண்டும், ஒரு கிளாஸ் இன்டர்ஃபேஸும் ஒரே லைன்ல நம்ம வந்து டிக்ளேர் பண்றோம், அது பேர் டைப் காஸ்டிங் ஆர் டவுன் காஸ்டிங் சொல்லுவோம். புரியுதா உங்களுக்கு? நம்ம டவுன் பண்றோம் அந்த இன்டர்ஃபேஸ் ஒரு கிளாஸை விட, கிளாஸ் கூட, அதனால டவுன் காஸ்டிங் ஆர் டைப் காஸ்டிங். இன்டர்ஃபேஸ்ன்றது கிளாஸுக்கும் மேல இருக்கிறது, பட் நம்ம இங்க என்ன பண்றோம், அது ரெண்டுமே டிக்ளேர் பண்றோம் ஒரே லைன்ல, கம்பேரிசன் பண்றோம். சோ அதுக்கு பேர் தான் டைப் casting or down casting. So first type casting or down casting, store screenshot folder. நம்ம என்ன பண்றோம், ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஒரு ஃபோல்டர்ல சேவ் பண்றோம், ஒரு அத வேரியபிள்ல, வேற எதுவும் இல்ல. கிரியேட் a new screenshot folder. இதோ இந்த சின்டாக்ஸ் வச்சு கிரியேட் பண்ணிக்கிறோம். காப்பி ஃப்ரம் டிஃபால்ட் டு நியூ, இங்க காப்பி பண்றோம், இங்க பேஸ்ட் பண்றோம், அவ்வளவுதான் முடிஞ்சு. 4 ஸ்டெப் தான், ஈஸியா தான் இருக்கும். இங்க பாருங்க, இப்போதைக்கு இது வரைக்கும் புரிஞ்சதா உங்களுக்கு, ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறது வரைக்கும்? இப்ப பாருங்க, நம்மளுக்கு இப்போ இந்த ஒரு சின்டாக்ஸ் எழுதுறோம்ல, இது வந்து ஒரு கிளாஸ். ஃபைல் யூட்டில்ஸ்ன்றது ஒரு கிளாஸ். இந்த ஃபைல் யூட்டில்ஸை வச்சுதான் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு நிமிஷம், ஆக்சுவலி ஃபைல் யூட்டில்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணணும்னா ஒரு டிபெண்டன்சி யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டிபெண்டன்சி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபார்முலா எக்ஸ்எம்எல் ஃபைல்ல போயிட்டு காமன் டாட் ஐஓன்ற ஒரு டிபெண்டன்சி இருக்கும். ஆக்சுவலி அது இங்க இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ரெண்டுத்திலயும் இல்ல, சரி ஓகே, நம்ம எடுத்துக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. காமன்ஸ் டாட் ஐஓ மேவன் ரெபாசிட்டரியில காமன்ஸ் டாட் ஐஓன்னு கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு அனுப்பிச்சிடுறேன். இந்த டிபெண்டன்சி நான் உங்களுக்கு அனுப்பிச்சிடுறேன். ஸோ தட் யூ கேன் யூஸ் இட். ஸோ இந்த ஒரு டிபெண்டன்சியை காப்பி பண்ணிக்கணும். காப்பி பண்ணிக்கிட்டு நம்ம ஃபார்முலா எக்ஸ்எம்எல் போயிட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது ஏன் பண்றோம்னு சொல்றேன் நானு, அந்த ஃபைல் யூட்டில்ஸ்ன்ற கிளாஸ் யூஸ் பண்றோம் பாத்தீங்களா, ஃபைல் யூட்டில்ஸ், அந்த ஒரு கிளாஸ் வந்து இந்த பேக்கேஜ்ல மட்டும் தான் இருக்கு, வேற எதுவும் இல்ல. அதனால இப்ப பாருங்க, நம்மளோட ஃபார்முலா எக்ஸ்எம்எல் ஃபைல யூஸ் பண்ணி இங்க டிபெண்டன்சிக்கு அப்புறம் இதை யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். இது க்ளோஸ் பண்ணிக்கலாம். சோ இப்போ யூஸ் பண்ணலாம். இப்போ யூஸ் பண்ணா நம்மளுக்கு வந்துடும் நினைக்கிறேன். ஃபைல் யூட்டில்ஸ், ஆஹா வரலையே. ஓகே, சரி, ஃபைல் மட்டும் யூஸ் பண்ணலாம். ஃபைல் வருதா, ஜாவா.io, சூப்பர், ஃபைல் வருது, ரெண்டுமே ஒண்ணுதான். சோ ஃபைல் டாட் காப்பி ஃபைல் யூட்டில்ஸ் வரலையே, வரல. இது ஒரு ஃபார்முலா எக்ஸ்எம்எல் ஃபைல்ல எரர் காட்டுது, டிபெண்டன்சி. ஓகே, 1 மினிட் இருங்க, நான் அந்த டிபெண்டன்சி மட்டும் பாக்குறேன். 1 மினிட் கண்ணி, நான் செக் பண்றேன் அது. 1 மினிட். Sorry. 2.11.0. ஓகே, பர்ஃபெக்ட். ஸோ இது உங்களுக்கு நான் சென்ட் பண்ணிடுறேன் வாட்ஸ்அப்ல. ஸோ இந்த ஒரே ஒரு டிபெண்டன்சி மட்டும் ஆட் பண்ணுங்க, ஜஸ்ட் செக் பண்ணிக்கலாம். நான் அனுப்புறதுக்கு முன்னாடி நான் செக் பண்ணிக்கிறேன்.
ஸோ ஃபைல் யூட்டில் வந்துருச்சா இங்க ஃபைல் யூட்டில்ஸ். ஸோ ஃபைல் யூட்டில்ஸ் டாட் காப்பி ஃபைல். காப்பி டைரக்டரி யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல காப்பி ஃபைல் யூஸ் பண்ணிக்கலாம். காப்பி ஃபைல் இங்க நம்ம ஸ்கிரீன்ஷாட்ன்ற வேரியபிள், இந்த வேரியபிள் இருக்கிற ஃப்ரம் டு அந்த மாதிரி ஃப்ரம் டு எங்க கொடுக்கணுமோ அங்க கொடுக்கணும். நியூ ஃபைல் நம்ம அந்த பாத் நம்ம காப்பி பண்ண பாத்தீங்களா ஃபோல்டர்ல, இந்த ஃபோல்டர் இந்த ஒரு லொகேஷனோடது இங்க வேணும். சோ இந்த ஒரு ஃபோல்டர்ல எனக்கு வேணும்னு சொல்லிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணும், அந்த ஒரு ஃபோல்டரோட அந்த ஸ்கிரீன்ஷாட்டோட நேம் கொடுக்கணும். கரெக்டா? நேம் பாருங்க அதே மாதிரிதான் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் கொடுத்துட்டு இது என்னது அமேசான் பக் இல்ல டாட் ஜேபிஇ அவ்வளவுதான் முடிஞ்சு. ஸோ இத ஹோவர் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு அதே மாதிரிதான் ஹேண்டல் எக்ஸெப்ஷன் ஐஓ எக்ஸெப்ஷன் வரும். ஏன் ஐஓ எக்ஸெப்ஷன் வருதுன்னா, ஏன்னா நம்ம லோக்கல் உள்ள எடுத்து வரோம்ல, நம்ம லோக்கல் ஃபோல்டரை உள்ள எடுத்து வரதால எக்ஸெப்ஷன் காட்டும். ஸோ அதனால ஹேண்டல் பண்ணிக்க சொல்றேன். ஐஓ எக்ஸெப்ஷன் வந்துருச்சு இதுவும். ஸோ இப்ப பாருங்க ரைட் கிளிக் ரன் அஸ் DevOps. இந்த ஃபோல்டர்ல ஏதாச்சும் இருக்கா பாருங்க, ஏதாவது ஒரு பிக்சர் இருக்கா? இந்த பிக்சரும் இல்ல. கரெக்டா? இன்னும் வரலையே. ஓகே சூப்பர் வந்து அமேசான் பக்ன்ற நேம் கொடுத்திருந்தேன் பாத்தீங்களா? அதே ஜேபிஇஜி ஃபார்மேட்ல வந்திருக்கா? அங்க பாருங்க ஐட்டம் டைப் பண்ண இருக்கு பாருங்க ஜேபிஇஜி. இது ஓபன் பண்றேன் அதே மாதிரி இருக்கும் பாருங்களேன். நம்ம என்ன பார்த்தோமோ வந்திருக்கா அதே மாதிரி நம்மளுக்கு பாருங்க. நம்மளுக்கு வெறும் வெப் பேஜ் தான் வந்திருக்கு பாருங்க. அந்த மேல இருக்கிற இதெல்லாம் வரவே இல்லை பாருங்க. டேப் எதுவுமே வரல. இதுதான் செல்னியமோட ஸ்கிரீன்ஷாட். இப்படிதான் நம்ம ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும். புரிஞ்சுதா? இப்போ இங்க பாருங்க, இங்க நம்ம வெறும் நேம் கொடுத்துருந்தோம். கரெக்டா? இல்ல எனக்கு ஸ்கிரீன்ஷாட் ஃபோல்டருக்குள்ள இன்னொரு ஃபோல்டர் நேம், ஒரு ஃபோல்டரே கிளியர் பண்ணலாம். நீங்க எப்படின்னா ஃபர்ஹான் அப்புறம் எனக்கு இது கொடுங்க. இப்ப பாருங்க என்ன ஆகும்னா, ஸ்கிரீன்ஷாட்ன்ற ஃபோல்டருக்குள்ள ஃபர்ஹான்ற ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அதுக்கப்புறமா நம்மளுக்கு அந்த அமேசான் பக்ன்றது நேம் கொடுத்து சேவ் ஆகும். பாருங்க இந்த ஒரு ஃபோல்டருக்குள்ள அமேசான் பக். புரியுதா நான் சொல்றேன்ட்டு? ஹைலைட் ஆயிருக்கா நம்ம பார்த்த மாதிரியே? சோ இதுதான் வந்து நம்மளுக்கு ஸ்கிரீன்ஷாட், டேக் ஸ்கிரீன்ஷாட். ரொம்ப சிம்பிள் தான். நம்ம ஏதாவது ஹைலைட் பண்ணணும்னா ஹைலைட் பண்ணணும், இல்லனா இது ஒரு பாக்ஸ், இந்த பாக்ஸ்ல வந்து வெறும் நம்பர்ஸ் தான் வருது, நம்பர்ஸ் வரல, வெறும் ஆல்பபெட்ஸ் தான் என்டர் பண்ண முடியுது சொல்லிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, இதுல ஃபர்ஸ்ட் சென்டீஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்கிரீன் இது மாதிரி எடுத்து காட்டுறீங்களா? என்ன பண்ணுனா, இந்த ஒரு சர்ச் பாக்ஸ்ல சும்மா ஒரு பக் என்னன்னா ஆல்பபெட்ஸ் மட்டும் தான் கொடுக்க முடியுது, நம்பர்ஸ் எதுவும் கொடுக்க முடியல. சோ அந்த மாதிரி என்டர் பண்ணிட்டு எனக்கு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து காமிக்கணும். சோ திரும்பி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். முதல்ல நம்ம Chrome browser ஓபன் பண்ணிட்டு amazon.in கொடுத்து போயிடுறோம் வெப்சைட்டுக்குள்ள. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஹைலைட் பண்ணும் உங்களுக்கு வெப் டெவலப்பருக்கு காட்டணும்னா அந்த மாதிரி ஹைலைட் பண்ணிட்டு இந்த 3 லைன்ல நம்ம ஸ்கிரீன்ஷாட் எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் டவுன் காஸ்டிங் பண்ணும், அடுத்தது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஒரு வேரியபிள் சேவ் பண்ணும், அடுத்தது நம்ம சேவ் பண்ண வேரியபிள்ல இருந்து நம்மளோட ஸ்கிரீன்ஷாட்டை லோக்கல்ல சேவ் பண்ணணும். அவ்வளவுதான். இது புரிஞ்சுதா உங்களுக்கு? இந்த ஸ்கிரீன்ஷாட் ஃபோல்டருக்குள்ள இன்னொரு ஃபோல்டருக்குள்ள அமேசான் பக் டாட் ஜேபி. சரியா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இதுல இது வரைக்கும்? ஓகே கனி. சோ உங்களுக்கு நான் இது சென்ட் பண்ணி விட்டுறேன் அந்த comments.io அந்த ஒரு டிபெண்டன்சி. சோ அது அப்படியே ஒண்ணும் இல்ல, டிபெண்டன்சிஸ் இருக்கும்ல கீழ இருக்கும், அதுக்கு மேல இந்த மாதிரி காப்பி பண்ணி இது பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான் போதும். சோ தேங்க்யூ சோ மச் அண்ட் நம்ம நாளைக்கு கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே.